நீங்க நம்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம், மனம் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க நெனச்சே பார்த்துக்கோங்க. 7 சனி நம்ம எப்படிடா ஜெயிக்கிறதுன்னு நெனச்சிட்டு இருந்தா கூட, இந்த மாதம் வந்து உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. என்ன விஷயங்கள் நீங்க நெனச்சிருக்கீங்களோ அது சக்சஸ் ஆகும். என்ன விஷயங்கள நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அது காரியங்கள் கைகூடிரும். எடுத்த விஷயங்கள்ல சக்சஸ். உங்கள அறியாமயே இனம் புரியாத சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள்லாம் உங்கள தேடி வரும். குட் நியூஸா தேடி வரும். ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட குடுப்பாங்க. அத சக்சஸ்ஃபுல்லா ஆக்கி குடுத்துருவீங்க. அதே மாரி உங்களுக்கு கீழ ஆட்கள்லாம் போட்டு அவங்களெல்லாம் வந்து வேலை வாங்கக்கூடியது அமைப்பு. மக்களுடைய அதாவது 7 சனி வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் நான் சொல்லுவேன். எப்பல்லாம் சந்திரன் மேல சனி வருதோ, பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, பொதுமக்கள் ஆதரவுகள் இருக்கும். ஆனா ஜனவசியம்ங்கிற விஷயம் தேவை உங்களுக்கு. ஸோ அந்த ஜனவசியத்த உருவாக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னா, நல்ல யாகங்கள், பரிகாரங்கள், பூஜைகள் பண்ணிக்கங்க. அதே மாரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணாலே இந்த 7 சனியோட இது வந்து யோகமா மாறிரும். 7 சனியில தான் அதிக யோகங்கள் இதெல்லாம் இருக்காங்க. இந்த புணர்ப்பு தோஷம்லாம் விலகி, நல்ல நிலை உருவாகணும்னா, அதுக்கு உண்டான பரிகாரங்கள நீங்க பண்ணிக்கணும். கட்டாயம் பண்ணிக்கணும். பொதுவாவே மீன ராசிக்கு இந்த மாதம் ஜாக்பாட் அப்படின்னு தான் என்னுடைய இது. ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய அற்புதமான பலன்களா இருக்கு. அதே நேரத்துல ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்துக்கணும். உயில் சொத்துக்கள்லாம் வரும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை. இத தாண்டி வேற எந்த நெகட்டிவுமே கிடையாது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.